கைடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாமில் இது இருக்க மோஸ்ட் இதில் கேட்குற கொஸ்டின் வந்து டிவிஎம்எஸ் வேறுபாடு ஆர்டிவிஎம்எஸ் முக்கியமாக கேட்க ஆரம்பிப்போம். இதுக்கான இது எப்படி வருது, எப்படி மனப்பாடம் பண்ணலாம், புரியுற மாதிரி பண்ணணும். ஏன்னா தானே பண்ணக்கூடாது. இப்போ வந்து வேறுபாடு எடுத்துட்டு டிபிஎம்எஸ்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒரு தரதர மேலாண்மை அமைப்பு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்த டேட்டாபேஸ், இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. ஒரு ஆர்டிவிஎஸ் வந்து அட்வான்ஸ் வெர்ஷன், ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். இது முக்கியமான வேறுபாடு விரிவாக்கம், இதாவது விரிவாக்காம. இது வந்து இப்போ மிகமை தரவு, அதாவது ஒரு தரவுனா ஒரு டேட்டானா ஒரு ரிசோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டரில் இந்த கம்ப்யூட்டர் பற்றி டேட்டா எல்லாம் இருக்கும். இது நிறைய இருக்கும், இதை பற்றி நிறைய இருக்கும். ஆனால் உறவுகளை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்யூட்டர் சீரியல் நம்பர் தான் அது மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து நிறைய தரவு இது வந்து என்ன சொல்லலாம், தரவு வந்து நமக்கு அட்டவணை மாதிரி எடுத்துக்கணும். தரவுதள மேலாண்மை ஒரு குப்பத்தொட்டி மாதிரி வச்சுக்கணும். குப்பத்தொட்டி நீங்கள் போகிறதுனா அப்போ எல்லாமே செதறி கிடைக்கும், எடுத்து லேட் ஆகும், கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த அட்டவணையாக பண்ணும்போது மட்டும் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுதான் இதுக்கு முக்கியமான வேறுபாடு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இதில் திறவுகள் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிபிஎம்எஸ்ல ஆர்டிஎம்எஸ்ல திறவுகள் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வருஷத்துல டிபிஎம்எஸ்ல கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிபிஎம்எஸ் வந்து மெதுவாக செயல்படும், முக்கியமானது. ஆர்டிஎம்எஸ் வந்து வேகமாக செயல்படும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பரவத்தளம் வந்து ஒத்துழைக்காது, ஆனால் இது ஒத்துழைக்கும். டிபிஎம்எஸ் பொறுத்தவரைக்கும் ரெண்டு மட்டும் தான் இருக்குது. ஒன்று வந்து ஃபாக்ஸ் ப்ரோ டிபிஎஸ். ஆர்டிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்கியூ சர்வர் எஸ்கியூ லைட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதே புக்கில் பார்த்து ஒரு 6 இருக்கும், இல்லாதது ஒரு கையில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஐபிஎம் டிபிக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. வேறு இல்லை. क्वेश्चन ஓ அப்படியே சரி 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 அடுத்த क्वेश्चन சரி எல்லாரோட டார்கெட்டும் பரத்தாண்டா. ஏன் இன்னைக்கு ஸ்கூல் வந்தானே தெரியல. சரி தெரிஞ்சிருந்தா லீவாவது போட்டிருப்பான். ஏடா அப்படி என்ன தாண்டா அவங்ககிட்ட இருக்குது. அவன் ஏன்டா பாவம். டேய் ஒரு நிதிஷ்கிறான் படுறா. நிதிஷ் இருக்கிறான், அது ஒரு செந்தமிழ் சொல்ல முத்து. அந்த தமிழில் 3 பேர் இருக்கிறான் பாரு. அவன் பேர்லாம் மறந்து முத்தமிழ் செல்வன், செந்தமிழ் செல்வன், அப்புறம் யாரா தமிழ் வேந்தன். அவனுங்களாம் பாரு அமைதியாக இருக்கிறான். அவன்லாம் போடுறா. ஏன்டா இவனு வேறு இது அவன் புக்கு வேறு கொண்டாடலன்றான், ஒன்றுன்றான். ஏதோ பண்ணிக்கிறான் பொழுது கிளாஸில் மொத்தமாக வச்சு இங்கே செய்கிறானுங்க. சும்மா இருந்தால் தானே, தேவையில்லாமல் எல்லாரையும் வாரண்டி எடுத்து வச்சுருந்தா அப்படி தான் பண்ணுவாங்க பரத்தை. அது இப்போ ஏன் உன்னை மட்டும் ஏன் கொஸ்டின் கேட்குறாங்க? அதாச்சும் எப்படி திரும்ப ஏதோ வடிவம் எழுது இருக்குல்ல, போகிற வாரம்லாம் அழைச்சிட்டு போகிறான்ற மாதிரி. பரத் வந்து ட்ரையல், பரத்து முதல்ல கேட்போம், அப்புறம் தான் கிளாஸுக்குன்ற மாதிரி அவன் வந்து ஒரு இது பொழுதுறான். சரி வேறு சரி பார்க்கலாம். சரிடா. இப்போ வந்து டிபிஎம்எஸ் விரிவாக்கம் தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இங்கிலீஷ்ல தரவுத்தள மேலாண்மை. செந்தா கேச்சரு. செல்லப்பேர் வந்து செந்தமிழ் செல்வனோட செல்லப்பேர். போனதும் அதே தான். ஃபஸ்ட்டு பரத் அடுத்து இவனை டேய் என்னடா இது டேய் அந்த லாஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி. இதுனா ஒன்றும் பேசினேங்கிறானா அவன் முட்டி போட வச்சுட்டு நீ முதல்ல. நீ அப்பப்போ எது போகணும்டா, அவ்வளோதான். ஓ என்னது தப்பாக சொன்னா? ஓ சரி சரி அப்படின்னு ஆகுமே. ஈவினிங் 3-4 மணி ஆகிடுமே.
டேய் டேய் உண்மையாக தான் முட்டி போட சொல்கிறானா? ஐயோ நீ ஏன் சொன்ன? அவன் எதுக்கே சொல்லுடா. நீ அப்படிதான் சொன்ன. நீ ஏன் சொன்ன? அவன் எதுக்கே சொல்லு. எதுக்கே சொல்லு சொன்னா அவன்தான். மிஸ்ஸல் சொல்லுங்க. வார்னிங்டா, அடுத்த முறை ரெட் கார்டு. ஃபஸ்ட் டைம் மட்டும் எல்லோ கார்டு வார்னிங், அடுத்து வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிச்சிடுவானு நினைக்கிறேன். Relation data system. நீ படி சொல்லு. Relation database management system. கண்ணு சொல்லு. குறவனிலை தரவுத்தள மேலாண்மை. கண்ணியப்ப ஏதோ பெட்டு வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். சார் முனியப்பா பட்டு பட்டு சொல்கிறேன் ஆன்சரு. சரி லாஸ்ட் ஆன்சரா. டிகேஎம்எஸ் எத்தனை? பாஸ்போர்ட் டிகேஎம்எஸ் சொன்னாங்க. என்ன பாருங்க. நீ அதுக்கு அப்போ இவன் கேட்குறா, நீ முதல்ல அங்கேயே இது பண்ணியிருக்கணும். பாடம் முடிஞ்சது இந்த கொஷின்ங்கிறப்ப கேட்டிருக்கணும். நீ கேட்டிருக்கணும், நீ விட்ட மிஸ் பண்ணிட்ட. சரியா? எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார் முதல்ல கேட்டு அவனை நீ இது பண்ணியிருக்கணும். சரி சொல்லு. லாஸ்ட் சான்ஸ். எடுத்துக்காட்டு. எத்தனை? டிகேஎம்எஸ். முதல் பாருங்க. புரியல. புக்கு பார்த்து சொல்கிறதே கஷ்டம். அப்படி போய்ங்கிற சுச்சுவேஷனில் புக்கு பார்க்காமங்கிறப்ப என்ன பண்ணுறது தெரியலையே. சரிடா, அடுத்த ஆள் போயிடுறா. போதும்டா. சந்தோஷமா இருக்கு. நம்ம டிகேஎம்எஸ் ஆர்டிஎம்எஸ் சொன்னல, அது எது பிறகு யூஸ் பண்ணுவாங்க? ஆர்டிஎம்எஸ். வர அடுத்து சந்தோஷ்குமார் தான் எடுக்கிறான் கிளாஸு. கொஷின் கேட்டுக்கலாம், அவனை மறந்துடுவானா? அதிக சேஸ். டிகேஎம்எஸ்க்கு ஆர்டிஎம்எஸ்க்கும் இப்போ இது வேகம் அதிகமாக இருக்குது. இது வேகம் அதிகமாக அனுமதிசிங் பண்ண முடியும். எது அதிக பிழை அதிகமாக இருக்கும்? பிழை சரி லாஸ்ட் ஆச்சு. இது எது பரவல் எது யூஸ் பண்ணுறாங்க? பரவல் தளவதளம். சரி ஆர்டிஎம்எஸ் தான் எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒன்று சொல்லிட்டு போ. அவ்வளோதானா? சரி, அடுத்த கொஷினா? இந்த மொத்தம் முடிச்சுக்கிறியா? மொத்தம் முடிச்சுக்கிறியா? அவ்வளோதானா? சரி, அவனை இன்டேக்கிறானா? அவனுக்கு என்ன ஆக்சுவலாக அவன் தான் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கான்னா, நீங்கள் கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணாமல் உட்கார மாட்டேன்னு இருக்கான்னு நினைக்கிறேன். Database management system. இந்த கொஸ்டின் அதிகமாக கேட்கறாங்க. சிஎஸ் கோபி படிவதற்கான வழிமுறைகள் மற்ற 2 மைல் படிப்பாங்க. ஒன்று வந்து சிஎஸ்சி டாட் ரீடர், இன்னொன்று வந்து டிஎஸ்சி ரீடர். அதாவது டிக்ஷனரி படிக்கிறது என்ன இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிஎஸ்சி டாட் ரீடர் பார்க்க போகிறோம். வேறு மாதிரி புக் எல்லாம் கையில் கூட பார்க்கலாம். சிஎஸ்சி கோப்பின் உலகத்தை படிக்க சிஎஸ்சி டாட் ரீடர் என்ற செயற்குறு பயன்படுகிறது. ரீடர் செயற்குறு ஆனது கோப்பின் ஒவ்வொரு வரியும் படித்து அவற்றை நெடுவரிசையில் பட்டியலாக அமைக்கும். லிஸ்ட் மாறியின் தரவுக்கு தேவையான நெடுவரிசையை தேர்வு செய்யும். இந்த செயற்குறு பயன்படுத்தி பயனர் கோப்பில் தரவுகளை உள்ளிட இரட்டை மேற்கோள் குறி, பல்ப் சிம்பல் மற்றும் கமா போன்ற பல்வேறு வடிவங்கள் பயன்படுத்தலாம். இப்போ சிஎஸ் கோப்பில் நம்ம பொதுவாக எதில் பிரிப்போம்? பிரிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அது மாதிரி எதாவது சொல்லுங்கள். இதில் பச்சை தேர்வு சொல்லுங்கள். கமா வேற இதிலே சொல்லுங்க. இப்போ புக்கில் பச்சை தான். இது வச்சு தான் பிரிக்கணும். சிஎஸ் கோப்பெலாம் ஒவ்வொரு வரைக்கும் தான் பார்ப்போம். இதுதான்
இப்போ சிஎஸ் ரீடர் தொடரியல் நல்லா பார்த்துங்க, இது முக்கியமானது. சிஎஸ் ரீடர் ஃபைல் ஆப்ஜெக்ட் டெலிமீட்டர் எஃப்எம்டி ப்ராம்ஸ் இதுக்கான விதி கிளியர் பண்ணி பார்க்கணும். திரும்ப பேஜ் இருக்குங்க, பக்கத்து இருக்குங்க. ஃபைல் ஆப்ஜெக்ட் கோப்பின் பாதையையும் உறவையும் திருப்பி அனுப்பும். டெலிமீட்டர்னா அதாவது நம்ம டெலிமீட்டர் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம கொடுக்கலாம். இது வந்து செந்தர பனிக்குறிகள் கொண்டிருக்கும். அதுக்கு வந்து மெட்ரோமெட்ரோபொலி கமா பைப் சிம்பல் போன்றவை மற்றது தவிர்க்கப்படும். எஃப்எம்டி ப்ராம்ஸ் அதாவது கொடாலை மதிப்புகள் மேற்பதிப்பு நீக்க செய்ய அல்லது நீக்க பதிவு விருப்பத்தார் இது நம்ம விருப்பத்துக்கு ஏற்படலாம். இதை நம்ம எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஸ்க்ரீனில் இருக்கு போறியா? ஸ்க்ரீன் போடுறா தெளிவாக தெரியுது. ஸ்டிக்கர் தெரியும். இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இது ஓபன் ஃபைல் ஓபன் பண்ண போறோம். எந்த பாத்து சி டிரைவ்ல இருக்கு. சி டிரைவ்ல பைதான் ப்ரோகிராம்ஸ்ல sample.csv அந்த ஃபைல் இருக்கு. பைதான் மாதிரி என்ன ரீட் பண்ண போறோம். ASF F இந்த எதை வரைக்கும் F ல பார்க்க போறோம். இப்போ ரீட் ஐடி சிம்பிள் cs இந்த F க்கு என்னன்னா இந்த ரீடர் ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆயிட்டு போயிட்டு ஃபார் லூப் வரும். ஃபார் லூப்ல ரோ இன் ரீடர் எல்லா ஒவ்வொரு மதிப்பும் வந்துரும். வந்து பிரிண்ட் ரோ வந்து பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆயிட்டு இந்த பிரிண்ட் ஆயிட்டு இந்த பிரிண்ட் ஆயிடும். இந்த டபுள் லிஸ்ட் பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆயிட்டு திருப்பி மேலே வரும். இந்த தொடர்ந்து மூணு லிஸ்ட் 4 லிஸ்ட் பிரிண்ட் ஆயிட்டு அந்த வெளியே வந்து ஃபைல் வந்து க்ளோஸ் பண்றோம். இது எப்படி சொல்றாங்கன்னா இந்த பாருங்க cec.reader இது வெஸ்ட் இந்த ப்ரோகிராம் வந்து மெயினா போகும். இந்த ப்ரோகிராம் பொறுத்தவரைக்கும் இதான் மெயின் ப்ரோகிராம் மெத்தட் போட்டு இது பண்ணி ஸ்கோர் பண்ணிக்கோ. அது வந்து நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோமா பேஜ் நம்பர் 250 பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து cs.reader பார்த்தோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து டிக்ஷனரி ரீடர் பார்க்க போறோம். csv செல் என்னன்னா சார் டிக்ஷனரி என்னன்னா சார் அகராதிடா தொகுப்பு தரணும்னா இப்போ வந்து அதுக்காக லிஸ்ட் தெரியுமா? லிஸ்ட் டேபிள் தெரியுமா தெரியாதா? தெரியும். அது எப்படி சுட்டெனு பண்ணுவோம்ல டிக்ஷனரி போது கீன்னு சொல்லுவோம். திறவுகோல் அதை வச்சு நம்ம புக் பண்ணுவோம். அதான் டிக்ஷனரி. டிக்ஷனரி என்ன குறியீடு வரும்? என்ன பேரண்டிஸ் சொல்லுவோம். தெரியாது டெலிவரி போனாட்டி பார்த்து தானே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் போன அது எப்படி லிஸ்ட் ஆயிருக்கு?
லிஸ்ட்டை எப்படி அது ஒவ்வொரு வரையும் லிஸ்ட்டாக இருக்குது. அது எப்படி ப்ரோக்ராம் லிஸ்ட்டை எப்படி லிஸ்ட் எடுத்துருக்கீங்க? அது சேம் அது இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. டீட்டெயிலாக காமிச்சிக்கலாம். அது நீங்கள் சொல்லி லிஸ்ட்டை எப்படி இப்படி வச்சுருக்காங்க, அதனால் வந்து லிஸ்ட்டை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதை எக்ஸிக் பண்ணி காமிச்சிக்கலாம் சார். எக்ஸிக்யூட் இப்போ நம்ம நோட் பண்ணி ஆல்ரெடி எழுதி வச்சிட்டோம். புரியுதா? டைப் பண்ணி ஆல்ரெடி வச்சிட்டோம். நீங்கள் ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு லிஸ்ட்டாக இருக்குதுடா. நல்லா புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு லைனும் ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. லிஸ்ட்டாக ஆ ஓகே. இது நம்ம ப்ரோக்ராமில் நம்ம லிஸ்ட்டு இது கொடுக்கல, ஆனால் வெளியீட்டில் வந்து நம்ம யார் லிஸ்ட்டுன்னு எடுத்துருக்கோம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி நானாக வந்து இருக்குதுடா. லிஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரு டைம் லிஸ்ட்டாகவே ஏன்னா இது வந்து டீஃபால்ட்டாக பைட்டாக கொடுக்குறா. இந்த வீடியோ யூஸ் பண்ணி டிஎஸ்சி யூஸ் பண்ணி டீஃபால்ட்டாக கொடுக்கும். லிஸ்ட்டாக கொடுக்கும். இன்னொரு வாட்டி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மக்கள்லாம் யோசிக்கிறான், செந்தமிழ் சொன்ன ஒரு கொஷினை கேட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண நம்ம ஒரு வித்தியாசமாக ஒரு கொஷின் கேட்கணும், அடுத்து யார் கேட்க போகிறான்னு தெரில. யோசிக்கிறாங்க, பார்க்கலாம். சிஎஸ் கோப்பை டிசைன் படிக்க சிஎஸ்சி சேர்த்துள்ள டிஎஸ்சி ரீடர் ஆகிய பயன்படுத்தி சிஎஸ்சி கோப்பை படித்தல். இந்த செயல்பாடு ரீடர் வழிமுறை செயல்பாட்டை ஒத்திருக்கும். ஆனால் இது ஒரு பொருளை உருவாக்கி அதை டிஸ்டர்ப் இணைக்கும். டிஎஸ்சி ரீடர் சிஎஸ்சி கோப்பில் உள்ள முதல் வரை கார்புலியை எந்த வரிசை டிக்ஷனரி திறவுகோல் டிக்ஷனரிக்கு பயன்படுத்தியிருக்கும். அடுத்துள்ள வரிசையில் உள்ள நெடுவரிசையானது டிக்ஷனரியின் மதிப்புகளை செயல்பட்டு அவற்றை ஒரே திறவுகோலின் மூலம் அணுக முடியும். கோப்பின் முதல் வரிசையானது புலப்பெயரை கொண்டிருக்கவில்லை எனில் புலப்பொருள் டிஎஸ்சி அருகில் ஆக்கிக்கு அனுப்பி டிக்ஷனரி திறவுகோல்களை நம்மால் ஒத்துழைக்க முடியும். ஒதுக்க முடியும். CSV.reader மற்றும் DSV.reader முக்கிய வேறுபாடு எளிமையாக கூறுவதெனில் CSV.reader மற்றும் CSV.writer ஆனது பட்டியல் லிஸ்டாட்டபிள் பதிவு வேலை செய்யும். CSV.reader DSV.reader மற்றும் CSV.DSV.writer ஆனது அகராதியில் வேலை செய்யும். C is வந்து நம்ம import பண்ணி C யூஸ் பண்ணிடுவோம். file name equal to C console path வருது python program sample8.csv என்ற ஃபைல் இருக்குது. இப்போ வந்து இன்புட் ஃபைல வந்து cs.reader dcv.bsreader open with file name இந்த ஃபைல் வந்து ஓபன் பண்ணிக்குது. ஓபன் பண்ணி சேவ் பண்ணிக்குது. இப்போ for loop யூஸ் பண்ணி இந்த ஃபைல் இந்த இன்புட் ஃபைல் இருக்கிற வேல்யூஸ்ல வந்து இந்த ரோவுக்கு வந்து ரோல வந்து DIC பிரிண்ட் பண்ணிடுது. பிரிண்ட் பண்ணா லிஸ்டா வெளியே வருது. ஒவ்வொரு ரோ லிஸ்டா வெளியே வருது. லிஸ்டா வெளியே வந்து இந்த ஒரு சைஸ் இதே மாதிரி திருப்பி 3 வாட்டி அவங்க எத்தனை டைப் நம்ம எத்தனை சேவ் பண்ணி வச்சிருக்கோம் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அது இல்லாத மாதிரி அவுட்புட் வெளியே வரும். க்ளோஸ் இது முக்கியமா க்ளோஸ் பண்ணணும். முக்கியமா சேஃப்டி கிடையாது. கிளாஸ் முடிச்சுக்கிறியா? அப்படி சரி அப்படின்னா போயிட்டே இருக்க வேண்டியது தண்ணி. அதான் முடிச்சுட்டு அடுத்த டாக் பார்க்கலான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சேர்த்து வச்சு கேட்டுருக்கு. இப்போ வேணாம் அடுத்த முடிச்சு. ஏதாவது டவுட்டுன்றாங்க வேணும். டவுட்டா?
சொல்கிறா தாமரை செல்வன். சார் கப்புள்னு சொன்னாங்க. தப்பா? தப்புலா? அங்கே அங்கே கப்புள்னு சொன்னாங்க சார். பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இது லிஸ்ட்னு கப்புள்னு சொன்னீங்க. பேரண்ட்ஸ் அவுட்புட் வந்து டிஸ்டன்ஸ் பண்ணீங்க. ஆனா அங்க வந்து டிஸ்னே இருக்கு சார். பேரண்ட் டிஸ்னே இருந்தாங்க. அது டிஸ்பிளே டப்புல இல்ல. டிஸ்னே தானே சரியா பாருங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஒன்று பைத்தியம் ஆகிட்டு வாங்கடா டேய். இல்லை அதுதான் சரிதான் சொல்கிறேன். குழப்பி அதே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும்டா. இதுலேயே இப்படி என்ன தான் நமக்கு நாலேஜ் ஆகலாம் இருந்தாலும் சரி, ஒன்று இதுவாகிடுச்சுன்னா போச்சு, அடுத்து வர்றது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் வந்து கரெக்டாக அவங்கள ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம பழைய நிலைமைக்கு திரும்பிடணும். கொஞ்சம் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு பொழுது தப்புன்னு தோணிடுச்சுன்னு வச்சுக்கேன், எதையுமே சொல்ல வராது. முடிச்சுக்கிறியா? சரி, அவனுக்கிட்ட தான் நீ சொல்லணும் இது. ஆனால் ஆக்சுவலாக நான் இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு. முடிச்சு மொத்தமாக முடிச்சுக்கிறியா? இருக்கா? அப்புறம் அப்படி அந்த பேச்சுக்கு போடா. நான் பேசக்கூடாது அந்த கட்சி வரல. ஆனால் நான் பேசுறதுலாம் ரெக்கார்ட் ஆகுது. நீ அதை பற்றி ஒன்றா பேசு. இது தானே இரும தேடல் தானே. நீ இன்ட்ரடக்ஷன் கொடு, நான் எடுத்து வைக்கிறேன். நீ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற அவனுக்கிட்ட என்ன பார்க்க போகிறோன்றது இன்ட்ரடக்ஷன் கொடு, நான் அந்த பேஜ் கொடுக்குறேன். பார்க்கும்போது 27 பக்கம் 38. இதெல்லாம் ரெக்கார்ட் நான் முடிச்சதும் பாஸ் பண்ணுவேன். சரிங்க சார். இப்போ வந்து ஒரு வரிசைப்படுத்த ஒரு அணிடா, நல்ல பிரச்சனை. வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு அணி, அதில் வந்து நமக்கு தேவையான இலக்கு மதிப்புன்னு ஒன்று, அது இருப்பிடத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது மொத்தம் 2 வகையான தேடல் இருக்குது. ஒன்று வரிசை முறை தேடல், இருமை தேடல். வரிசை முறை தேடல் நம்ம அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா நிறைய நேரம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இருமை தேடல் அப்படி கிடையாது, நம்ம டக்குன்னு ஆன்சர் வந்துச்சோம். இப்போ நம்ம இதை டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இருமை தேடல் பாதி நெருங்கி என்று அழைக்கலாம். வரிசைப்பட்ட அணிக்குள் இலக்கு மதிப்பின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறது. வீட்டு கைப்பட நெருங்கடியை போல் இருமை தேடல் செய்து மடக்கி நேரத்தின் முடிவு நிறைவேற்றப்பட்டது. இருமை தேடலுக்கான வழிமுறைகள். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து மைய உறுப்புடா, சென்டர் மைய உறுப்பு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறாங்க. இலக்கு மதிப்பு அணி மைய உறுப்பு நிகர் சமம் என்றால் அந்த இலக்கு மதிப்போட மதிப்பு இருப்பிடத்தை அனுப்போம். இல்லையா இலக்கு மதிப்பை ஒப்பிடும். ஒப்பினா அதிகமாக தான் கம்மியாக தான் பார்ப்போம். அதிகமாக இருந்தால் அதிகமான இடது போகிற மதிப்புலாம் எடுத்துக்கும். கம்மியாக இருந்தால் பொறுமையா சொல்லுங்க சார், ஒன்றும் புரியல. நல்லா கேட்குதா? ஏன்னா பிரிக்கிறோம்டா, நம்ம பிரிச்சு அது வேறடா, அது வரிசை முறை. இதுக்கு அதுதான் முக்கியமான வேறுபாடு. இப்போ மைய ஒரு ஒப்புடா, மைய சுற்றில் உள்ள இலக்கு எண் மதிப்பை விட பெரிய எண்ணில் சுற்றிற்கு பலப்பூர்வமாக ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பட்டியலில் உடனே தொடங்கும். இல்லைன்னா மைய சுற்றில் உள்ள இலக்க மதிப்பு சிறியதெனில் மைய சுற்றிற்கு இடப்புறமாக உள்ள உறுப்பை தேர்ந்தெடுத்து பட்டியலில் தொடங்கவும். பொருத்தமான தேடல் கண்டுபிடிக்கப்பட்டால் பொருந்திய தேடல் உறுப்பை அனுப்பும். பொருத்தம் இல்லை எனில் -1 மதிப்பை திருப்பணும். இல்லை அல்லது தேடல் நிறைவேற்றப்படுகின்ற தகவலை அறிவிக்கும். இப்போ நான் சொல்றது கேட்கணும் நல்லா. இப்போ இருமை தேடல் வந்திருக்கோம், பாதி இருமை தேடல். இது பிரித்து கைப்பற்றிருக்கோம், நிறைய கைப்பற்றுறாங்க. பிரித்து கைப்பற்றுறது பாதி பிரிக்கிறாங்க. முக்கியமா இதுதான். இப்போ இது முக்கியமான மைய உறுப்பு ஒப்பிடும். ஒப்பிட்டு சமமா அந்த மாதிரி பொருந்துச்சுன்னா அந்த மதிப்போட இருப்பிடத்தை அனுப்போம். இல்லையா அந்த மதிப்பை ஒப்பிடும். அந்த மதிப்போட சின்னதா தான் இந்த இடது புறம் இந்த சைடு மதிப்போட இருக்கு.
கரெக்டாக இது ரெடி உங்களுக்கு தானே அப்படி சுத்து ஒரு கட்சிக்கு வச்சுக்கோங்க அப்படியே திருப்பிடுறாங்க நீங்க ஆஃப் பண்ணுங்க இப்போ வந்து பாருங்க இது இந்த பெருமாள் வந்து எத்துக்காடு போட போகிறோம். இது இலக்கு மதிப்பு வந்து 60. நல்லா பார்த்தோம்னா 60. தோராயமாக தான் எனக்கு நீயே போகிற வரா ஆதிக்க சேர்ந்து வந்து நீ எழுது மதிப்பு போகிறோம். கேள்வி இருக்கு எனக்கு நீ தான் சார் சரி 50 நினைக்கலாம் சார் 50 நினைக்கிறீங்க 60 வரிசைப்படுத்த பிராணிடா அதான் ஏறு வயசு எடுத்துக்கோங்கடா சார் ஏறு வயசுனா அதிகரிச்சுன்னா போதுடா அதிகரிச்சு 10, 20, 30, 40 அதிகரிச்சுன்னு போதும் வரிசைப்படுத்த நீ இலக்கு வந்து 60 பார்மால் பண்ணலாம் லோ வந்து 0 I equal to வீட்டு இது ஃபார்முலா அதெல்லாம் பாத்துங்க லோ वाले हाई में अपर போறாங்க இலக்கு மதிப்பு சின்னதா இருக்கு அதான் இதுக்கு விட்டுறாங்க இதோட விட்டுறாங்க அதனால லோ ஈக்குவல் டு in plus 1 கண்டுபிடிச்சு 4 இப்போ 4 plus 1 equal to 5 இப்போ லோ வேல்யூ வந்து 15 ஆ இருக்கும் வேற என்ன சொல்றோம் சரிங்க பை 2 எப்படி வந்தது பை பார்மாடா நம்ம இலக்கு இப்போ வந்து லோ வேல்யூ வந்து 5 ஹை வேல்யூ வந்து 9 இப்போ நம்ம இதுக்கான ஒரு மணி மீன் வேல்யூ கண்டுபிடி போறோம் எல்லாம் பேசி கேட்குறாங்க சைலண்டாக இருக்க மாட்டாங்க சார் வேண்டாம் சொல்லி போடுங்க சார்
இப்போ வந்து பாரு இலக்கு மதிப்பு பெருசாகுதுடா, அப்போ இந்த மதிப்பெல்லாம் விட்டுறாங்கடா, இந்த மதிப்பெல்லாம் விட்டுறாங்க. விட்டுட்டா இப்போ ஐ வேல்யூ ஐ ஈக்குவல் டு மீன் -1 ஈக்குவல் டு 6. இப்போ இதான் ஐ வேல்யூ. இப்போ ஐ லோ வேல்யூ வந்து 5, ஐ வேல்யூ வந்து 6. இப்போ 5 என்ற வேல்யூ இடம் இப்போ புரிஞ்சிச்சு, அது பொருந்தி இடம் இப்போ வந்து அவுட்புட் காமிப்போம். இதே இந்த பொருந்த கிடைக்கலன்னா தேவை எதே குறையில்லை, இல்லைன்னா -1 என்ற மதிப்பு தான் முன்னாடி காமிக்கிட்டான். அதனால எதுவுமே தேவை ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். என்னோட விருப்பம் தான். அவங்க என்ன பண்ண போகிற முடிச்சுதான் சரி. கொஷின் கேட்கணும். அக்ராஜை மட்டும் வேலை செய்யுது. நீப்பா நான் உனக்கு நீ ஒரு கொஸ்டின் கேட்ட, நான் ஆன்சர் சொன்னேன். தரவு கட்டை கொண்டு வகைகள் சொல்றேன், நானும் சொன்னேன். நீ கேள்வி சொன்ன சொன்னா 9ஆம் பாகத்துக்கு சொன்னாங்க. வீடியோ பாருங்க, வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்கிறதுனால வீடியோ போட்டு காட்ட போகிறான். கோப்பினை படிக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்றேன். எத்தனை வழிமுறை? சீரிஸ் கோப்பு படிக்கிறதுக்கான எத்தனை முறை இருக்குது, அது என்ன பையன் இப்போ வந்து இருமச்சேர்ல எப்படி போடுவாங்க, இருமச்சேர்ல எப்படி அழைக்கப்படுது, நல்லா பாருங்க. நான் சொன்னேன் இது வந்து இப்போ இந்த அணி வந்து இப்போ அணி வருவாங்க வசிப்பட்டு இருக்குமா வசிப்படாம இருக்குமா? சரி, தேடல் போறது என்ன மதிப்பு தரும்? இல்லைன்னா அவ்வளோதான். சரி சரி, கிளாப் பண்ணுறேன். சரி, இங்கே திரும்பிக்கிறியா? இப்படி போயிடும், மறுபடி போய் அங்கே போய்ட்டு
விழா ஒரு நாள் ஆசிரியர் நிகழ்வில் ஒரு நாள் ஆசிரியர் நிகழ்வில் நமக்கு வந்து ஒரு நாள் ஆசிரியராக கிரிதரன் வந்து பாடம் எடுத்துக்கிறான். முதல்ல அவங்கள்ட்ட தான் அனுபவத்தை வந்து கேட்டு போகுமா? பாடம் எடுத்துக்கிறது இதான் சார் ஃபர்ஸ்ட் வாட்டி பாடம் எடுக்கிறது பசங்க இந்த மாதிரி இருக்குது. நம்ம கிளாஸ் நம்ம சப்ஜெக்ட் போய் தான் சார் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து சார் யாருமே தான் கிடையாதுடா, யாருமே அப்படி கிடையாது. என்ன எடுத்துக்கிறீங்களோ அது மாதிரியா பாடம் வந்து சில நேரங்கள்லாம் வந்து நம்ம விலைக்கு சொல்லணும். அவ்வளோதான் முழுசாக பாடம் எடுத்ததில்ல, மற்றபடி முன்னாடி வந்து பாடம் எடுத்ததுண்ணா சரி. வேற நிறைய கேள்வி இல்லை சார், நிறைய புரிஞ்சுக்கிறாங்க சார் பசங்க. ஆனால் கொஞ்சம் வாழை பிடிச்சதான் இருக்காங்க. பால் குடிச்சு பசங்க அப்படிதான் இருப்பாங்க. இது இத்தனை 15 பேருக்கே அப்படிங்கிறிய ஒரு 1000 பேர் நிற்க வச்சு கருத்தரலாம் நடத்தணும். கான்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும் விசில் எடுப்பான். ஒரே ஆள்னா பரவாயில்ல, ஒரு பக்கம் பொண்ணுங்க பசங்க இருந்தால் எப்படி இருக்குன்னு வச்சுப்போம். காலேஜ் போகிறது நீ அங்கே போய் பண்ண போகிறப்பா, காலேஜ் நீ போய் போகிறப்ப நீ இப்போ சொல்கிறல்ல அந்த விசில் அடிக்கிற இல்லை வாழை பிடிச்ச பசங்க நீயும் ஒருத்தனா இருப்ப. காலேஜ் போனோம் அப்படின்னா கூட்டம் கண்டாலே ஒரு மாதிரி விடுதலை போயிடுவோம். சரியா? அப்போ யூஸ் பண்ணுறதும் அந்த கூட்டத்தில் வேறு பேர் வச்சு இது பண்ணுறோம். அப்புறம் அதெல்லாம் நம்ம வந்து ஒன்று அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இல்லையா அது நம்ம கடந்து தான் போகணும், வேறு வழி கிடையாது. நீ பாடம் எடுக்கிறப்ப இந்த வயசு வரைக்குமே கண்டிப்பாக நிறைய ஆசை இருக்குது. ஒரு ஏதோ ஒரு பேர் வச்சுருப்ப வேறு மாதிரிலாம் அதெல்லாம் நடக்கிறது தான். அதை வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அது வருத்தப்பட்டுலாம் இருக்க முடியாது. குருவை கேள்வி பண்ணுவாங்க. சரியா? நம்மளோட நடத்தை நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி பண்ணுற மாதிரிலாம் நம்ம சரியாகவே இருந்தாலும் சரி, குருவை கேள்வி நிறைய கேள்வி நம்ம வந்து நடத்துகிற விஷயம் கேள்வி பண்ணுவாங்க. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, பேசுகிற பேச்சு, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பண்ணுவாங்க தான். எல்லாத்தையுமே இந்த ஆசிரியர் தொழில் வரும்போது எல்லாத்தையும் நம்ம எப்படி அணுகணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆசிரியர் தொழில் மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டத்தில் போய் பேசுகிற மாதிரி முன்னாடி இருக்கிற அப்படின்னா இதெல்லாம் வரதான் சொல்லுவோம். அது இல்லாமல் இருக்கணும்னா நீ கடைசி வரும் பார்வையாளராக மட்டும் தான் இருக்கணும். எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, இல்லை எனக்கு அதை எப்படி கையாளணும் தெரியாதுன்னா கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து அங்கே தான் இருக்கணும். எப்படி முன்னாடி வரவே அதெல்லாம் தாண்டி தான் வரணும். சரியா? சரி. வேறு பாடம் எடுத்ததில் எப்படி உணர்வு இருந்து பாடம் எடுத்ததுக்கான உணர்வு எப்படி இருந்து முன்னாடி போய் எப்படி முதல் அனுபவம் சொன்ன சரி தான். பாடம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா, பயமாக இருக்குது, இல்லை மறந்து போகுது அப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் அந்த மாதிரியான அனுபவம் உண்டு. இது சார் ஆனால் இது எனக்கு புரியாது. அதுக்காக தான் பார்த்தேன். இது கூட இந்த நான் இப்போ தான் சார் காலை வந்து பார்த்தேன். நான் வந்து இப்போ வந்து இந்த பப்ளிக் கொஸ்டினை விட கட்டாயம் வேணாம், அதாவது கம்பல்சரி கொஸ்டின்ஸில் வந்து இதுதான் பார்த்தேன். நீங்கள் தான் சார் 5 மார்க்ஸ் 5 மார்க் சார். ஆனால் இருக்கிற எல்லா கொஸ்டினும் கட்டாயம் வேணாம் 5 மார்க் எல்லாம் அந்த மாதிரி 5 மார்க் அந்த கணக்கு போய் எல்லாமே பாருங்கள் சார். எல்லாமே பாருங்கள் சார். அது அதெல்லாம் பார்த்தா நீங்கள் தான் 5 மார்க் சொல்லி நான் தரேன் சார். வந்து சரியா எடுக்கிறதுக்கு காரணம் தான். இப்போ நீங்க தான் வந்து என்ன மாற்றி விட்டீங்கன்ற மாதிரியா இருக்கு. சரி, நான் ஒருவேளை உன்னோட பாப்போம் நேரம் கிடைக்குமான்னு தெரியலையே. ஒருவேளை 11ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுலாம் முடிஞ்சு ஒருவேளை நேரம் இருந்ததுன்னா மற்றவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க. சரியா? அதனால ஒருவேளை எடுக்க முடியாமல் ஏதாச்சும் சுச்சுவேஷன் மாறிடுமோ அப்படிங்கிறதுக்காக முதல்ல இவங்களை கலையறைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி. மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல என்னென்ன பண்ண போகிறான், எப்படி என்ன கேட்பான் என்னென்ன அது இருக்கும். ஒருவேளை முடியாத நிலைமையாக போனால் இவங்களாவது சரியா? எல்லாருமே எல்லாரும் எடுக்கிறதுக்காக தான் பண்ணது. முன்னாடி போன வருஷம் முன்னாடி எல்லாரும் எடுத்தாங்க வீடியோலாம். ஏன்னா போன வருஷமும் நெருக்கத்துக்கு போயிடுச்சு, இந்த வருஷமும் நமக்கு தெரியல. இந்த மாதிரி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த அனுபவம் அவங்க கொடுக்கணுங்களுக்கு நம்ம முன்னாடியே வச்சுருக்கோம். முடிச்சுட்டா நிறைய இப்போ எல்லாம் முடிச்சுருப்பான். ஆக்சுவலாக இந்த மாதிரி எக்ஸாம்லேயே எல்லாம் முடிச்சிருப்பான். நிறைய பண்ணலாம். இந்த வருஷமும் பண்ணுறது நிறைய முடியாமல் போயிடுச்சு. பார்க்கலாம். இந்த வருஷம் எவ்வளோ இன்னும் இருக்கிற நாட்கள்லாம் பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கு. சரியா? வேற இது வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப பிடிச்ச ஆசிரியருக்கு யாரும் நன்றி சொல்கிற மாதிரி யாரும் நம்ம சாரா? சரி, இந்த பக்கம் திரும்ப சொல்லலாம். அவங்க பார்த்து சொல்லி என்ன காரணம் சொல்லி சொல்லலாம். ஏன் அவர் சொல்லலாம்? ஏன்னா அவர் ஜாலியாக நடத்துவார் சார். சார் டீச்சர் மாதிரி இருப்பாங்க சார். நல்ல நண்பனா அறிவுரை சொல்கிறது, அவர் வாழ்க்கை அனுபவம்லாம் சொல்லியிருக்காரு சார். அவங்க அப்பா பேக்கில் வேலை செஞ்சுருந்து அவர் அவங்க பேக் இந்த கதை அவர் கஷ்டம்
அவங்க அப்பா இப்படி இறந்தாரு, பகையாரா இருந்தாங்க, சிகரெட் பிடிச்சா இருந்தாரு, அதான் சொன்னாங்க. சரிடா வேற அதான் சார் நம்ம திவிகரனுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஆசிரியர் யாருன்னா நம்ம முந்திக்கூர் ரகுமான் சார். இன்னும் அவர் நம்ம வந்து எம்எம்ஆ சார் சொல்லுவோம். அவன் காரணம் சொன்னான் பார்த்தியா, ஆசிரியராக இல்லாமல் நண்பராக பழகுவார். நிறைய மாணவர்கள் எதிர்பார்க்கறது தான் வந்து ஆசிரியர் மாதிரியே வந்து ஆசிரியருக்கான நிறைய பார்த்து கூட எந்த ஆசிரியரும் உண்மையாக பிடிக்கும். நம்ம மாதிரி இருக்கிற ஆசிரியரில் நீ உங்களோட கடைசி காலம் வரைக்கும் எல்லாருமே எல்லா மனுஷனும் சரி அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் அந்த ஆசிரியரை மறக்க மாட்டாங்க. எல்லா மாணவரும் எதிர்பார்க்கறது தான். இந்த மாதிரி நம்ம பள்ளிக்கு கிடைச்ச ஒரு நல்ல சிறந்த ஆசிரியர் வந்து முந்தியோட. அதோட இன்னொன்று சொன்னாங்க, என்னது அவரோட வாழ்க்கை அனுபவத்தான் பகிர்ந்து சொன்னாங்க. இப்போ பாடம் எடுக்கிறதுங்கிறது அது நீங்கள் வந்து ஒரு முன்னோட்டம் முன்னாடி வந்து பேச 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 தான் தெரிய வரும். நம்ம சொல்ல வர கருத்துக்கு இப்போ நம்ம ஒரு தலைப்பு கொடுத்து பேச்சு போட்டி பேச சொல்கிறோன்னா அந்த தலைப்பு கூட தான் பாடம் எடுக்கிறதுங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பாடத்தை எடுத்தாலும் சரி, சரியா, தமிழ், ஆங்கிலமோ, கணிதமோ, அறிவியல் சார்ந்தோ எந்த பாடம் எடுத்தாலும் பாடத்தை மட்டுமே போதிக்கிற மாதிரியா இருந்தால் நீ ஆசிரியர் தொழில் மட்டும் தான் சொல்லி பண்ணுவோம். ஆசிரியருங்கிறவர் அது மட்டும் சொல்லி கொடுக்குறது கிடையாது. அவரோட அனுபவத்தையும் சரி அந்த நாட்டு நடக்கையை சேர்த்து 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 சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பாடத்தோட சேர்த்து. அப்படிங்கிறப்ப அதெல்லாம் கற்றுக்கணும்னா வர இப்போ கணிப்பொறி அறிவியல் படிக்க வரங்கிறதுனால நிரல் மட்டுமே சொல்லணும்னு கிடையாது. அது சார்ந்து ஏதோ ஒன்று வரும், உடனே அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டாந்து சொல்லுவோம். அது சிலர் எப்படி எடுத்து அவங்களை எப்படி சொல்கிறாங்க கிடையாது. அந்த அனுபவத்தை சொல்லும்போது நீ மாணவனாக இருந்து நீ வெளில போகும்போது உனக்கு எங்கேயோ இடத்துல அது பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான். அதெல்லாம் வந்து எல்லா ஆசிரியரும் அந்த மாதிரி சரியாக பண்ணுறதோட சரியா தன்னோட அனுபவம் சரியா அவங்களுக்கு கிடைச்ச நல்லது கெட்டது அதெல்லாம் பாடத்தோடு சேர்ந்து போதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆசிரியர் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அரிதானது. அந்த வகையில் நம்ம பள்ளிக்கு எனக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். அந்த ஒரு மொத்தத்துக்கிட்ட இருக்காரு. நீங்கள் அவர் முதல் முறையாக வேலை வாங்கி வந்தீங்க தான். நான் வந்த போதே 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. 13 வருஷத்துக்கு இருப்பார் சார். குறைஞ்சபட்சம் 10-12 வருஷம் இருப்பார். இங்கே எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 10 வருஷமாக படித்த எல்லா மாணவர்களும் அவர்கிட்ட படிச்சுட்டு வந்த மாணவர்கள். அந்த வகையில் நம்ம கண்டிப்பாக கணி அறிவியல் மாணவர்கள் சார்போம் நம்ம திவ்யம் சார்போம் கிரீதனோட செயல்பாடுகள் நம்ம வகுப்பறையில் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதிக முறையாக கணி அறிவியல் பாடத்தில் மருந்து எடுத்துக்கிறான். என்ன வந்து பார்த்தோம்னா எங்கே எது பேசுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அது கொஞ்சம் நான் அவனுக்கு பர்சனலாக ஒரு அதுவாக சொல்லணும், அட்வைஸாக சொல்லணும் அப்படின்னா எந்த நேரத்தில் நம்ம எதாவது சொல்ல வரணும் அப்படிங்கிற முன்னேற்பாடு அவன்கிட்ட அந்த இது இல்லை. இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது நான் 2-3 விஷயங்கள் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். முதல் தனியான ஞாபகம் வச்சு ஒன்று அவனை மட்டும் வெளில அனுப்பிச்சுடுவாங்க. அவன் ஞாபகம்டா நீ ஒரு ஆள் மட்டும் கிளம்புடா அப்படின்ட்டு அவன் மட்டும் அனுப்பிச்சிருக்கு. சரி கரெக்டா அது ஒன்றா. அப்புறம் நீங்களாம் அப்புறம் நான் ஒன்றா ஒரு ஆசிரியர்கள்லாம் வந்து அந்த நெகிழி பிளாஸ்டிக் வந்து செய்முறை புத்தகத்துக்கு போகிறதுக்காக வந்து சொன்னாங்கன்னு வந்து என்னை இது பண்ணோம். அப்போ கூட அவங்க திட்டி தான் இருந்துச்சு. நான் என்னோட இது நான் நல்லா சொன்னேன். அதெல்லாம் எல்லாரும் பண்ணதை ரொம்ப குறைன்ற மாதிரி இல்லை. அந்த விஷயம்லாம் அவன் நல்லா மாற்றிட்டானா நல்லாயிருக்கும். நல்லா தெரியும், மனப்பாடம் மெமரி பவர் நல்லா இருக்குது. அவங்க அப்பா வந்து ஆசிரியர் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு கூப்பிட்டு நிறையவே நல்லா சொன்னார். நிறைய பெற்றோர்கள் அவங்க மரங்களை மரபுகளை ஊருக்கு போகலாம் நல்லாவே சொன்னார். எந்த ஒரு ஏன்னா அடிக்கடி தொலைக்காட்சி பார்க்குறான், தொலைபேசி சொல்கிறான். அந்த மாதிரி அவர் கொஞ்சம் மார்க்கு மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிறது அவன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் தான் நிறைய கட்டி மற்ற நீங்கள் எதுவுமே குறையா சொல்லுவோம். கேட்க மாட்டான்ற மாதிரியோ இல்லை வேறு மாதிரியான குறையெல்லாம் சொல்கிறேன். ஆனால் என்ன அதிகமான நம்பிக்கை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவர் சொன்னது. நானுமே கூட அது அவர் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அப்படியே அவன் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக யோசிக்கிறேன்னா நம்பிக்கை ரொம்ப அதிகமாக வச்சுக்கிறான் சார். என்னால் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி போகிறான் சார். அது
அந்த அளவுக்கான இது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஆனால் அப்படி யோசிக்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொன்னார். அந்த மாதிரி அப்படி யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் அவன் அதெல்லாம் அதுக்காக அப்படி நம்பிக்கை வைக்கணும் ஒரு விஷயத்தில் ரொம்ப அதிகமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த விஷயம்லாம் அவங்ககிட்ட கொஞ்சம் மாற்றி போயிடுது. மற்றபடி உங்கள்கிட்ட பழகிறது தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னோட வகுப்பறையில் ஒழுக்கமான மாணவர்கள் இருக்கான், நல்ல மதிப்பு நடத்துக்கலாம். நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த முறை வந்து இந்த 7.5% இடம்பெற நிறைய மாணவர்கள் போன மாதிரி மாணவர்களோட இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம். அந்த அளவுக்கு கண்டிப்பாக வருவான்ற இதுவும் இருக்கு. அவங்க அம்மாவோட நம்பிக்கை சரி, எனக்குமே ஒரு பள்ளியோட முதல் மதிப்பு வருவான் அப்படிங்கிற மாதிரி வரணும் அப்படிங்கிறோம். அந்த மதிப்பெண்கள்லாம் பார்க்குறோம். கண்டிப்பாக அப்படி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இன்னைக்கு ஒரு நாள் ஆசிரியரில் நமக்கு ஒரு நாள் ஆசிரியராக இருந்து பாடம் எடுத்துருக்கோம். அவனுக்கு வந்து பார்த்தா கை கொடுத்து பரிசு கொடுக்கணும். சரியா? சரி, அவங்க வந்து ஒரு நாள் ஆசிரியராக இருந்து பாடம் எடுத்தது வந்து